ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டியிருந்தோம். யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம பார்ட் 4ல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் தான் செய்ய போகிறோம். அனிமல் ஃபார்ம்ஸ் அது மாதிரி தான் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் வுட்டு வச்சுருந்தோம் போன பாட்டிலே, அது அப்படியே தான் இருக்குது. இதை வாங்க நம்ம கொஞ்சம் ஃபென்ஸாக மாற்றிக்கலாம். கைஸ், மைன்கிராஃப்ட் பார்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி மைன்கிராஃப்ட் பார்ட் 4க்கும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் ரொம்ப நன்றி. அப்புறம் முஸ்ஸாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃபென்ஸ் எல்லாம் செய்வோம் கைஸ். ஓகே, ஃபார்ம் எங்கே கட்டலான்னா இங்கே கட்டிக்கலாம். இங்கே கட்டினா ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது போதும் கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோழி போயின்ட்டுருக்கு, அது பிடிக்கணும். ஓகே, அப்படியே இதெல்லாம் மூடி விடு. போடு. அவ்வளோதான். அதுதான் கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மூடி விட்டாச்சு. வாங்க நம்ம அப்படியே ஃபென்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபென்ஸ் வைக்கணும். ஏங்க இது உள்ளே போக முடியுதுங்க. இப்போ ஜாம்பிஸ்லாம் வருமா? ஏங்க இது தப்பிச்சு ஓடுதுங்க இப்போது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகவே பண்ணுவோம், சின்னதாகவே பண்ணுவோம், அப்புறம் பெருசாக பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே வை. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆடோ மாடோ ஏதோ ஒன்று இருக்க போகுது. இதுங்க ஒன்று வச்சு விட்ருவோம். அப்புறம் கைஸ், இங்கே பார்த்தீங்களா கோழி முட்டை போட்டிருக்கு. அந்த கோழி தான் முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இதை போய் ஆஃப் ஆயில் பண்ணி சாப்பிடுவோம், அப்புறமா சாப்பிட்லாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வைப்போம். கைஸ், ஆடு அதே மாட்டிக்கிச்சு. வாங்க உள்ள தள்ளி விட்ருவோம். போ. அவ்வளோதான் கைஸ், ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. வாங்க அதே மாதிரி இந்த சைடும் வச்சுருவோம். வை. ஐயோ, இங்கே தெரியாமல் வச்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது. வாங்க போய் செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவோம். ஓகே கைஸ், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபென்ஸ் எல்லாம் செஞ்சாச்சு. வாங்க இதை இங்கே வச்சுருவோம், இங்கே வரக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கைஸ், இங்கே 2 அப்போன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று. அப்பாலாம் ஆடு இங்கே தான் மாட்டிக்கிச்சு. வாங்க இதே மாதிரி இந்த சைடை பண்ணிவிடுவோம். ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னா 4, 5 பார்ட்டிஷன் கூட வச்சுக்கலாம். இருங்க, இதையும் மூடி விட்ருவோம். இங்கே ஒன்றுச்சு. ஆனால் இது வழியாக எனக்கு தெரிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேங்க, தப்பிச்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் இது இப்படியே இருக்கட்டும். ஆனால் வீடு வச்சாலும் அசிங்கமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் டோர் செஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே, அப்புறம் என்னென்ன ஃபார்முலா காட்டலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நைட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் தூங்கிடலாம். இன்னும் சாம்பி பசங்க வேறு வருவானுங்க. கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் வில்லேஜ் தேடி போகலாமான்ட்டு கமெண்டில் சொல்லிட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வைப்போம். அவ்வளோதான் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபார்மை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் கட்டி முடிக்கலை, இன்னும் நம்ம இதில் அனிமல்ஸ் எல்லாம் பூச்சி போடணும். கைஸ், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம ஃபுட் ஃபார்ம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டு, கேரட்டு அது மாதிரி எதாவது வளைய வைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அதுக்கு ஃபென்சிங் போடுவோம். அப்படியே நான் உங்களுக்கு டைம் லேப்ஸ் பண்ணி விட்டுறேன்.
கைஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கட்டி முடிச்சாச்சு. இதுள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வேறு மாட்டிக்கிச்சு. ஓகே கைஸ் இப்போ வாங்க நம்ம அப்படியே பக்கெட்டு போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கைஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்கெட் செஞ்சு அதில் வாட்டரும் பூச்சிட்டேன். வாங்க நம்ம இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸும் செய்வோம். இல்லைனா அப்புறம் ஒரு தடவைக்கோ போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் தான் தேவை நமக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியாக இருக்குது. நம்ம கிட்டே இருந்தே எடுத்துக்கலாம், அதுதான் நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ், நீங்களும் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இப்படி ஒன்று வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் கிடச்சிச்சு. எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ் இப்போ வாங்க நம்ம அப்படியே போய் உள்ளே போவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தோண்ட ஆரம்பிச்சிடுவோம். தோண்டலாம் வேணாம், இருங்க அப்படியே இது பண்ணுவோம். அப்படியே பண்ணிட்டு போவோம் கைஸ். அப்படியே அங்கே ஒரு ஒத்தையடி பாதை போட்டு விட்ருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தண்ணி ஊற்றி விட்ருவோம். அப்புறம் எனக்கு தெரியாத உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டைப் பண்ணுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக இங்கே நம்ம அப்படியே இது பண்ணிடலாம். கைஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இது பண்ணி விட்டோம். இப்போ வாங்க இப்போ நமக்கு இது ஃபுல்லாக வளரணும் கைஸ். அது வளர வரைக்கும் நம்ம ஒரு கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் ட்ரை பண்ணுவோம் கைஸ். எங்கே செய்வோமா, எங்கே செய்யுதுன்னு தெரில. ஓகே இங்கேயே செய்வோம். 1 2 3 4 பிளாக் இது மாதிரி தோண்டிக்கணும் கைஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இந்த சைடு தண்ணி ஊற்றிக்கணும். அது ஒரு செகண்ட் பிளாக்கில் ஒரு பள்ளம் தோண்டிக்கணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஊற்றிக்கணும். அது இது மாதிரி இந்த சைடு வரக்கூடாது. நமக்கு கோபிள் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கலெக்ட் ஆகும். அதனால் இருங்க, ஹோப்பர் தேவைப்படுது அதுக்கு. நமக்கு ஹோப்பருக்கு சேர்த்துக்கு அயன் இருக்கான்னு தெரியல, 5 அயன் ஏதோ தேவைப்படும் நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக 5 அயன் இருக்குது நம்மக்கிட்ட, பரவாயில்ல. 5 எவ்வளோ அயன் தெரில, இருங்க பண்ணி பார்ப்போம் கைஸ். அது கொஞ்சம் விட்டு தேவைப்படுது, வெயிட் பண்ணுங்க, நான் போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கைஸ் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு. வாங்க லாவா போலே பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செஸ்ட் எடுத்துக்கணும். செஸ்ட் எடுத்துகிட்டு இருங்க ஒரு இது தோண்டிப்போம், அப்போ தான் நம்ம உள்ளே போய் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க தண்ணி இப்போ வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருங்க இதை எடுத்து விட்டுலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பரை உட்காந்து தான் வைக்கணும். இதை பார்த்தீங்களா ஸ்னீக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த செஸ்ட்டுக்கு இந்த சைடு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுதான் எப்படி பார்க்கணுன்னா, இது உள்ள ஒரு பொருளை தூக்கி பண்ணணும். பார்த்தீங்கன்னா நமக்கு செஸ்ட்டில் கலெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி கனெக்ட் ஆகலாம் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க அப்படியே போய் லாவா இங்கே இருந்தது அது போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாவாவை இந்த இடத்துல வைக்கணும் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபிள் ஸ்டோன் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதை மைன் பண்ண வேண்டியதுதான், நமக்கு நிறைய கோபிள் ஸ்டோன் கிடச்சிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வெட்ட இதில் கிடைக்கும். அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட வெட்டிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய கோபிள் ஸ்டோன் இருக்குது, அதனால் நம்ம அப்புறம் பண்ணிப்போம். கைஸ் ஜாம்பிலாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க, வாங்க நம்ம போய் தூங்கிடுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரேடர் பையன் சுற்றின்னு இருக்கான். இப்போ இவன் நச்சோன்னா நமக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிடும், இந்த லிட்டு கிடச்சிரும்.
அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் இழுத்துக்கலாம். அதுக்கு மேலே இவனுங்களை அடிக்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லிட் இருக்குது. லிட்டா லீஷோ அது ஏதோ ஒன்று. அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 லீடு இருக்குது. இப்போ வாங்க இதை இத்தனை போய் நம்ம ஃபார்மில் போய் கட்டுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாடை இது பண்ணியாச்சு. அப்புறம் இதை ப்ரீட் பண்ணிக்கலாம். அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். ஓகே இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா ஷிவ் பாய்.